பண்ணுறதுல ஒரே ட்ராபேக் என்ன தெரியுமா நமக்கு? இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். இதில் அதை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, நான் இதில் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றி எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், வடை ரெடியாக இருக்குது, வாழைப்பூ வடை. இதை வச்சு தான் நம்ம குருமா பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். வடகறி செய்கிறோம். வடகறி செய்யறதுக்கு பதில் இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பால் ஊற்றி குருமா செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த ஆப்டாக இருக்கும். இது கூட ஒரு மிளகு ரசம் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீல் மேக்கர் சோயா போட்டு ஒரு சுக்கா பண்ணிவிட்டு இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இது மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வெங்காயம் வதக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். அரைச்சி வச்ச பால், தேங்காய் பால், 3ஆம் பால் சேர்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு பால் எடுத்து பாப்பத்துக்கு வச்சுட்டேன். இப்போ 3ஆம் பால் தான் இதில் சேர்க்குறேன். நான் 3ஆம் பால் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு சேர்த்து இப்போ நம்ம தேங்காய் பாலில் தான் இந்த குருமா வைக்கப்போம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல. இங்கே பாருங்கள், நம்ம தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து தேங்காய் பால் மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம். வயிற்று புண்ணுக்கு ஆற்றும், ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் சேர்க்கலாம். நான் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். யார் அண்ணா? குருமா கொதித்ததும் நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்கோம் வடையை சேர்த்து நம்ம தேங்காய் பால், தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அது வீடியோ எடுக்க முடியல, அதுக்குள்ளே ஃபோன் கால் ஒன்று வந்துடுச்சு, வீடியோ எடுக்க முடியல. தேங்காய் பால், தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால், தயிர் இல்லாதவங்க தயிரே கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரிச் பண்ணி கொடுக்கும். குருமா சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வடை சேர்த்துடுவோம். அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிடுவோம்மா. எடுத்து வச்சுக்கணும்ல, ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மொத்தம் ஊற்றாது, கொஞ்சம் ஊற்றி. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம் நம்ம இதில். இப்போ இதில் ஊற்றி நல்லா கொதி விட்டு இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான நம்ம தேங்காய் பால் குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் பால் வாழைப்பூ வடை குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு.